அண்மை செய்தி. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி FQL நிறுவனம் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கி இணைகிறார் எமது செய்தியாளர் விஜய். விஜய், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு சுற்றுவட்டார பகுதியில் கல்லணை, வலசை, சின்ன ஊர்சேரி, பெரிய ஊர்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் மதுரையை சேர்ந்த FQL என்ற தனியார் நிறுவனத்தில் 50,000 முதல் 1 லட்சம் 2 லட்சம் என பணம் முதலீடு செய்தால் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக வழங்கப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிறுவனத்தில் ஆட்களை சேர்த்து விடுபவர்களுக்கு தங்க நகை மற்றும் பரிசு பொருட்கள் பரிசாக வழங்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்ததை அடுத்து இதை நம்பி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது பணத்தை ஆன்லைன் மூலமாக கட்டியதாக கூறப்படுகிறது. 2 மாதம் வட்டி வழங்கிய இந்த நிறுவனம் பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் வரை வசூல் செய்து தற்போது கொடுத்த பணத்தை தராமல் நிறுவனத்தை மூடிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து மதுரையை சேர்ந்த ஒரு நபர் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடுத்து மதுரை மாவட்ட போலீசார் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவர்கள் அருகே உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று நேற்று அறிவித்தது. இதை அடுத்து பணம் கட்டி ஏமாந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தனர். அந்த நேரத்தில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனுவினை அளித்தனர். இந்த பகுதியில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் முக்கிய சாலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மக்களின் அளித்த புகாரை அடுத்து அதே பகுதியை சேர்ந்த 2 தம்பதியினர் ஏஜென்ட் போல் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை தற்போது காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது அலங்காநல்லூர் பகுதியில் 50,000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை பொதுமக்களிடம் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ஏமாற்றிய தனியார் நிறுவனத்தின் மூலமாக ஏமாந்த பொதுமக்கள் இப்போது அதிர்ச்சி அடைந்து தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் இப்போது அலங்காநல்லூர் பகுதியில் புகார் மனு அளித்து வருகின்றனர். திரைப்பட பாணியில் தற்போது இந்த மோசடி நடந்திருக்கிறது என இப்பகுதி மக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ், இது சம்பந்தமாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஜய்.